தமிழக முதல்வர் அதானி சந்திப்பு குறித்து பேசும் ராமதாஸ், ஹிண்டன்பர்க் அறிக்கை, மோடி அதானி சந்திப்பு ஆகியவை குறித்து பேசாதது ஏன் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட செல்வ பெருந்தகை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள பஞ்சாயத்துகளை வலிமைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதாக குறிப்பிட்டார். தமிழக முதலமைச்சர் அதானியை சந்தித்ததாக கூறும் ராமதாஸ், அதற்கான ஆதாரத்தை தெரிவிக்க வேண்டும் என அவர் கூறினார். ஹிண்டன்பர்க் அறிக்கை, மக்களுடைய வரிப்பணங்கள் சுரண்டப்படுவதும் ஆகியவை குறித்து ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் முதலில் பேச வேண்டும் என்று செல்வ பெருந்தகை வலியுறுத்தினார். அவரு சந்திச்சாரா சந்திக்கலையான்னு தெரியாது. அவர் சந்தித்தார் என்ற செய்தி மருத்துவருக்கு எப்படி தெரியும்? ஒரு பெரிய அரசியல் தலைவர்கள் ஒன்னு பேசும்போது ஆணித்தரமாக சொல்லணும். அதை இந்த இடத்துல இங்க சந்திச்சிருக்கீங்கன்னு. இன்னைக்கு அதானியை பற்றி அக்கறையுள்ள பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை வந்துச்சு, இது வரைக்கும் வாயை திறக்கல. ஹிண்டன்பர்க் அறிக்கை பத்தி பேசணும்ல. மக்களுடைய வரி பணங்கள் எவ்வளவு சுரண்டப்பட்டிருக்கு, எல்ஐசி பண மோசடியாகட்டும், தேசிய வங்கிகளுடைய பணங்களில் மோசடியாகட்டும், எல்லா பணங்களும் எடுத்து அதானி நடத்துகின்ற பங்கு சந்தையில் முதலீடு செய்து ஆயிரக்கணக்கான கோடிகள் நட்டம் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி பெரிய ஐயாவும் சின்ன ஐயாவும் கொஞ்சம் பேசுவாங்களா?